அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன எப்படி நடந்திருக்குன்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய கிளாஸ் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பேட்ச் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஆகஸ்ட் 11th முடியுது. ஆகஸ்ட் 11th தான் முடியுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் எடுக்கிறத பற்றி நான் இன்னும் டிசைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணாக்கில் உங்களுக்கு இதில் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஸ்ட்ரைக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 24,800 புட்டு 130 ரூபாய்க்கு மேலே இருந்தால், மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு, அதே 130 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வாங்குங்க வெய்யுங்கன்னு சொல்ல கிடையாது. மார்க்கெட்டு எந்த டைரக்ஷன்ல செல்லலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம், சிம்பிள். இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும்தானா? கிடையாது. இதற்கு பல வேல்யூகள். இங்கிருந்து ஏன் மார்க்கெட்டுக்கு திரும்பிச்சு? இவ்வளோ ஏறிச்சு இல்லையா? ஏன் இங்கிருந்து திரும்பிச்சு? ஓகேங்களா? அப்புறம் ஏன் இங்கிருந்து வந்தவர் எகைன் பாருங்க எங்கிருந்து திரும்பி மேலே போறாரு? ஏன்? ஒய்? இதுக்கான கேள்விகள் உங்க மனதில் எழுணும். மார்க்கெட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டுங்கிறதே நான் மேக்ஸ்ன்னு சொல்றேன், மேத்தமெட்டிக்கல். அது சின்ன சின்ன கணக்குகளால இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நீங்க படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யார் யூடியூப்ல கொடுக்கறது எதையும் நம்பாதீங்க. அந்த வேகம் இந்த இடத்துல ஏன் இவ்வளவு ப்ரெஷரா வேகமா ஏறிச்சு, அதுக்கான விடையெல்லாம் நம்ம கிட்ட தெரியணும். நமக்கு இல்லைன்னா ஆப்ஷன் பையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நாம ஒரு ஆப்ஷன் பையர். அப்போ நம்ம எல்லாரை விட கொஞ்சம் ஸ்கில்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்டர் விஷயத்துல இருந்து மாற்றி சிந்திக்கணும், செல்லர் விஷயத்துல இருந்து மாற்றி சிந்திக்கணும். எல்லா விஷயங்களையும் மாற்றி சிந்தித்தோம்னா நம்ம ஆப்ஷன் பையரா ஜெயிக்க முடியும். மற்ற இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓரல் நாலேஜ் இருந்தால் போதுமானது. ஆனால் ஆப்ஷன் பையருக்கு கண்டிப்பாக ஒரு நாலேஜ் ஸ்கில் இருக்கணும். அப்புறம் தான் வர்த்தகம் பண்ணுவோம். யார் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. அது உண்மையா என்னன்னு படிங்க, தெரிந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே சரிதான் அப்படிங்கிறத பயன்படுத்தி வர்த்தகம் பண்ண பாருங்க. நான் இனி ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் என்னுடைய லெவல்ஸ் இனிமேல் இன்ட்ராடே லெவல்ஸ் என்னால் போட முடியாது. நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் வரேன். ஏன்னா எனக்கு நேரமின்மை காரணமாக. அதனால தான் நான் கிளாஸே உடனுக்குடனே எடுக்கிறது கிடையாது. ரொம்ப டிலே பண்ணி எடுக்கிறேன் ஒவ்வொரு கிளாஸுமே. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.